இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம். என்னடா கண்ணா, இன்னைக்கு நீ என்ன ரொம்ப கோவமா கூப்பிட்டுருக்க? நான் ஒண்ணு கூப்பிடல, கத்துனேன். ஸ்ரீராமா, பக்தர்கள் இப்படி கூடவா கத்துவாங்க? உங்க கடவுள் மட்டும் எங்களை எப்படி பண்ணலாமா? சின்ன குழந்தைங்களை அழ வைக்கலாமா? பாருங்க லக்கி எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. என்னாச்சு சொல்லுமா? இப்ப கோர்ட்ல கேஸ்ல தோக்குற மாதிரி இருக்கு. நான் உங்க கூட போயே ஆகணுமா? எனக்கு அம்மா கூட போகவே பிடிக்கல. அப்படின்னா போகாத. போகாம எப்படி இருக்க முடியும்? கோர்ட் சொன்னா போய் தானே ஆகணும். அதுவும் உண்மைதானே. நியாய தீர்ப்பு படிதான் நாமளும் நடக்கணும். அதான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்றேன்ல. இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தான். இது கஷ்டமா நஷ்டமான்னு கேக்குறதுக்குலாம் உங்களை கூப்பிடல. இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு கேட்கதான் உங்களை கூப்பிட்டோம். அவங்க கூட நான் எதுக்கு போகணும்? உண்மையாவே என் அம்மா யாரு? நான் என் அம்மா கூட தானே இருக்கணும். ஆமா, நீ உன் அம்மா கூட தான் இருக்க. அம்மானா என்னோட அம்மா இல்ல, லக்கியோட அம்மா. நான் சொல்றது கூட அவங்களுடைய அம்மாவை பத்தி தான் கண்ணா. வர ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சாமி. லக்கியோட அம்மா யாருன்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க தான் அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் வேணாம். நீங்க சீதாராமரை ஒண்ணு சேர்த்தீங்கல்ல, அதே மாதிரி லக்கியையும் அவங்க அம்மாவையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. லக்கியோட அழுகைய தொடச்சு விடுங்க. பாப்பா லக்கி, இங்க வாமா. அழாத பாப்பா. அழுதா என்னால உன் கண்ணீரை பார்க்க முடியல. அழுதா என்னால உன் கண்ணீரை பார்க்க முடியல. அழுகைய துடைக்க சொன்னா பாட்டு பாடுறது ஒண்ணும் கிடையாது. கஷ்டத்தை தீக்க சொன்னேன். அது என் கையில இல்லடா கண்ணா. வேற உங்க ராமர் கையில இருக்கா? என் ராமர் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டாரு கண்ணா. பிரச்சனைக்கான தீர்வு நம்ம மன உறுதியில தான் இருக்குன்னு அப்பவே சொல்லிருக்காரு. நம்மளுடைய மனதைரியம் தான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு. ஜெய் ஸ்ரீராம். சுவாமி எதுவுமே சொல்லாமலே போயிட்டாரு ஜுன்னு. இந்த சாமி எப்பவுமே இப்படிதான், எல்லாமே பாதி பாதியா சொல்லுவாரு, இல்லனா எதுவுமே புரியாத மாதிரி பேசுவாரு. நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியல.